உலகம் யாவும் வெறுமையே உனை நான் பெறும்போது, உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததால், வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 30:1:25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை அன்போடு தினம் வழி நடத்துகிறார். அன்னையின் பரிவோடு நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 69, 34, 35, 36. இன்றைய வாசகம் எபிரேயர் 10, 19, 25. இயேசுவின் உடல் கோவிலின் திருச்சிலைக்கு ஒப்பிடலாம். குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 4:21-25. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கு கொண்டு வருவது எதற்காக? மரக்காலில் உள்ளே கட்டிலில் அடியோ வைப்பதற்காக அல்ல, தண்டின் மீது வைப்பதற்கு அல்லவா என்று வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளவோர் கேட்கட்டும் என்றார். மேலும், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாக கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். அதான் இன்றைய நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ என்றால், புனித திருத்தந்தை பிரான்சிஸ் தம் மறையுரையில் ஒருமுறை பகிர்ந்து கொண்டதை சீர்தூக்கி பார்ப்போம். தன்னலத்தை அடிப்படையாக செல்ஃபிஷாக வாழறத அதே அளவில் அளப்பவர்கள் அளக்கப்படுவர் என்று பரிவின்றி அடுத்தவரை மிதித்து ஏறி செல்வர் பரிவற்ற முறையில் அளக்கப்படுவர் என்றும் திருத்தந்தை கூறுகிறார். நம் வாழ்வை அடுத்தவர் வாழ்வையும் அளப்பதற்கு நாம் பயன்படுத்தும் அளவுகோல் கிறிஸ்தவ விழுமியங்களை சார்ந்த அளவுகோலா அல்லது உலகை சார்ந்த அளவுகோலா என நம்மை நாமே ஆய்வு செய்வோம். நம்மை நாம் சிந்திப்போம். ஒரு நாள் ஒருவர் மிகவும் பிரச்சனையோடு இருந்தார். அவருக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. இங்கே இது சரியில்லை, அது சரியில்லை, வீட்டில் அது சரியில்லை, இது சரியில்லை, எங்கே போனால் மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லைன்னு. ஒரு நாள் அந்த சரியில்லைன்றதோடவே போய் பஸ்ஸில் உட்கார்றாரு. பஸ்ஸில் உட்காரும்போது பஸ் டிரைவரு பஸ்ஸை ஓட்டி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவட இவருக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டே டிரைவ் செய்த டிரைவர் கொஞ்சம் தூரம் போனதும், உனது என்னத்தான்ப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயோ எங்கள் வீட்டில் அது சரியில்லை, இது இப்போ உலகத்தில் எதுவுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு வாழவே கூடாது. இப்போ நமக்கு இல்லாததை கூட இருப்பதை போல நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற சந்தோஷத்தோடு நம்ம இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு டிரைவர் சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு கூட தான் கண்ணு தெரியல, நான் இவ்வளோ உச்சியில், அதாவது எந்த இடத்துல அதை சொல்கிறாருன்னா, ஊட்டியில் உச்சியில் மலை மேலே ஏறும்போது அதை சொல்கிறாரு. எனக்கும் தான் கண்ணு தெரியல, நான் வண்டி ஓட்டலையா அப்படின்னு. அது போல் அப்போ அந்த பேசி கொண்டிருந்தவர் அமைதியாகிடுறாரு. அதான் நமக்கு ஒருவருக்கு பிரச்சனை என்பதை நம்ம மட்டும்தான் நினச்சிக்கிறோம். ஒரு நண்பர் ஒரு தெருவில் இருவர் வாழ்ந்து வருகிறார்கள். இருவரும் வேறு வேறு டினாமினேஷன்ஸு. அப்போது ஒருவர் எதுக்காக இதை நம்ம சொல்கிறோன்னா, உள்ளவருக்கு எப்படி கொடுக்கப்படுதுன்னு பாருங்கள். அவர் தன் வீட்டை எப்போ பார்த்தாலும் ரிப்பேர் செய்கிறதும் தொடிக்கிறதும் கழுவுறதும் பெருக்கிறதுமா செஞ்சுனே இருக்குவாராம். இன்னொருத்தர் எதுவுமே கண்டுக்க மாட்டார். அவர் போகிறதும் வர்றதும் ஓடுறதும் ஓடியாரதும் இதே மாதிரி தான் இருப்பார். அப்போது இந்த ஊமை ஒரு நாள் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, பயணத்தின் செல்லும்போது ஒருவன் பயண காசை கொடுத்து விட்டு நான் வரும்போது வட்டியோடு வாங்குவேன்னு. அப்போ இந்த ஒரு ஊமையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த அளவையால் அளக்கிறோமோ, நம்ம ஒருத்தருக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ, ஒருத்தருக்கு நீங்கள் 10 ரூபா கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு 100 ரூபாவாக கொடுக்குவார். ஏன்னா அந்த கொடுத்தல் சரியான பாத்திரமா, அதான் ஒரு ஊமை இருக்கும், பாத்திரம் அறிந்து பிச்சை எடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை எடு. அதுபோல் நாம் பாத்திரம் அறிந்து உண்மையாக அவங்களுக்கு அந்த 10 ரூபா உபயோகம் உள்ள ஆளா என்பதை நாம் சிந்திக்கணும்.
நம்மளுக்கு இந்த பிரான்சிஸ் நம்மளுக்கு நம்ம போப்பாண்டவர் நம் திருத்தந்தை சொல்வது போல தன்னலத்தை அடிப்படையாக கொண்ட அழுப்பவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம ஒரு செல்ஃபிஷ் மக்களாக இல்லாமல் மற்றவர்களுடைய பரிவு அடுத்தவரை மிதித்து போட்டு நம்ம மேலே ஏறி போகக்கூடாதான். அதனால் ஒருத்தரை கீழே தள்ளிட்டு நம்ம என்றைக்குமே மேலே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதனால் மற்றவர்களுக்கு இருப்பதை கொடுப்போம், பகிர்வோம். அப்போ தான் நமக்கு அமுக்கி கொலுக்கி கொடுக்கப்படும். அதுபோல் இந்த நண்பர்கள் எப்படி தானே நேசித்து கொண்டிருந்தார்களோ அதுபோல் அல்லாமல் நாம் மற்றவர்களை இந்த பிரச்சனையுள்ள மனிதன் எப்படி அமைதியானானோ அதே போல் நம் வாழ்வில் இறைவனுடைய வார்த்தை நமக்கு விளக்காக அமைய ஜெபிப்போம். அன்பிறைவா, உம் வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு விளக்கு என்பதை நாங்கள் விளக்கை தண்டின் மேல் வைத்து நாங்கள் அதன் ஒளியை அனுபவிக்க எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை அளித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் நாட்களிலும் நாங்கள் மற்றவர்களோடு எங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வாழ நல்ல மனதை தர ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.